ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் அங்க ஒரு வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒரு சில பார்க்கும்படியே கர்த்தர் உதவி செய்கிறார். வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் பார்க்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7வதும் அவருக்கு அருவருப்பானது. 6 காரியத்தை வெறுக்கிறாரா, 7வதா சொல்ற காரியத்தை அவருக்கு அருவருப்பா நினைக்கிறாரா? ஹல்லேலூயா. இந்த 6 காரியத்தை வெறுக்கிறார். என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. 6 வெறுக்கிறார், 7வது அவருக்கு அருவருப்பானதா இருக்கின்றது. என்ன அருவருப்பு? 7வதா சொல்லப்படுகிறது, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுது. ஒருத்தருக்குள்ளவே விரோதத்தை தூண்டி விடுறது. இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்களை தான் அந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படும்படியா இந்த அரியணைக்கு வந்து ஆவி வெளிப்படுவார், பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். நம் தேவார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். முதலாவது, மேட்டிமையான கண் சொன்னார். மேட்டிமையான கண் என்பது இந்த கண் அல்ல. மேட்டிமையான கண் என்பது தன் இருதயத்திலே மேட்டிமை. கண்ணுங்கிறது ஒரு விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பொதுவாகவே இருதயம் தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இருதயம் தான் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இருதயம் தான் மேட்டிமையானவை யோசிக்கிறது, மேட்டிமையான உள்ள வச்சுக்கணும். அதனாலதான் பார்க்கணும். பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படியாக உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அழகினால் உன் இருதயம் ஆவது மேட்டிமையாகும். ஒருத்தருக்கு அழகு வரும்போது தானா அவன் இருதயம் மேட்டிமை அடையும். அதே இன்னொரு முறை எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வலத்திலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கினியை ஓங்க விட்டபடினாலும், அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடினாலும் அப்படின்னு சொல்லப்படும். அது நல்ல கவனிங்க. தன் வளர்த்திலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டபடினால், அந்த நுனிக்கினால பெருசா ஓங்கி வளர்ந்ததுனால அதுக்குள்ள ஒரு மேட்டிமை வரலாம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில வளரும் போதும் சரி, ஒருவேளை அழகாகும் போதும் சரி, அவங்களுக்குள்ள தானே ஆட்டோமேட்டிக்கா அவங்க இறுதி மேட்டிமையாகலாம். பாருங்க, 2 நாளாகமம் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 15 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 26 15 20 வரைக்கும் பார்க்கலாம். அவன் பலப்பட்ட போது, நல்ல கவனியம், 15 கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்ற அம்புகளை பெரிய கற்களையும் புரோகிக்கருக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு அனுகிரகம் உண்டாயிற்று. ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று, அதாவது அவன் பேர் புகழ் கொஞ்சம் தூரம் பரவிச்சான். அப்படி பரவின உடனே அவனுக்குள்ள என்ன தோணுதுன்னா, முதலாவது ஒரு ஆச்சரியம் உண்டாகும். அவனை பத்தி ஒரு 4 பேர் பேசும்போது, பெருமையா பேசும்போதும், அடுத்தடுத்து ஒரு 4 பேர் பேசும்போது அவனுக்கு இது ஒரு ஆச்சரியமா தெரியுது. ஆனா அப்படியே அடுத்த வேளையில அவன் பலப்பட்ட போது,
தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. பாத்தீங்களா, முதலாவது அவனுடைய பேர் அப்படி பிரபலமாயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஆச்சரியப்படுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பலப்பட்ட பிறகு, டோட்டலா அவன் ஸ்டெடியான பிறகு அவனுக்குள்ள மேட்டிமை வந்துச்சு. பேரு பெருக பெருக, அவன் புகழ் பெருக பெருக ஆட்டோமேட்டிக் அவனுக்குள்ள பெருமை உண்டாகுது அவன் மனது. அவன் மேட்டிமையாக என்ன பண்றான், தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசிரியனாக அசிரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசிரியனான பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாக உசியோடு எதிர்த்து நின்று, உசியாவை, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்து இது தேவனாகி கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசிரியாவும் சகல ஆசாரியரும், நல்ல கவனிங்க, ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாக அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். இங்க ரொம்ப ரொம்ப கவனமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல அவன் பேர் பரவுது, அது ஆச்சரியமா தெரியுது. ரெண்டாவது பரவ அவன் பலப்படுறான். பலப்பட்ட பிறகு அவன் துணிகரமான ஒரு காரியத்தை செய்யறான். வேதம் சொல்லுகிறது, நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஏன்னா ஊழியங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. அழைப்பும் தெரிந்து கொள்ளப்படுதல் வெவ்வேறு. அழைக்கிற அனைகள் தான், தெரிந்து கொள்ளப்படுறது சிலர் தான். அப்போ அழைச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் தூக்கி பாஸ்டர் தெரியுறாங்க, ஊழியக்காரன் ஆயிட்டான்றாங்க, சபை வச்சிடறாங்க, சுவிசேஷம் செய்யறாங்க, திடீர்னு சபை வைக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். சபைக்குள்ளே இருந்துட்டு ஒரு பாட்டு பாட தெரிஞ்சு பாஸ்டர் ஆயிடுறாங்க, ஒரு ஜெபம் பண்ண தெரிஞ்சு பாஸ்டர் ஆயிடுறாங்க. ஒரு வசனத்தை நம்மளால எடுத்து யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல போட முடியும்னா அது அப்படியே அவங்களுக்குள்ள நானும் வளர்ந்துட்டுன்ற ஒரு இது வருது. ஒரு வேலை, ஒரு உதாரணத்துக்கு இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு நேம் போடுறாங்க, ஒரு வசனத்தை அனுப்புறாங்க, அது 4 பேருக்கு ஆமீன் போட்டாங்க. ஆமீன் போட்டாங்கன்னா பிரைஸ் லார்ட், ஐயோ கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு ரிட்டர்ன் பதில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உடனே ஆச்சரியப்படுவாங்க, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். அடுத்தடுத்து போட எல்லாரும் அதை அப்படியே ஆமீன் போட்டாங்கன்னா அவங்க பலப்படுவாங்க. அந்த பலப்பட்ட பிறகு அடுத்து அவன் என்ன பண்றாங்கன்னா, நானும் ஒரு ஊழியக்காரன்னு நினைச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் நிறைய பேருக்கு நடக்குது. சத்தியத்தை ஒரு பாஸ்டர் நான் போடுறேன், அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றோம், கோர்வையான சத்தியத்தோடு சொல்றோம். ஆனா அவங்க தனக்கு வெளிப்பட்டன்னு சொல்லி ஒரு மெசேஜ் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 பேர் பிரைஸ் லார்ட், தேங்க்ஸ் பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர் சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி ஒரு 4 பேர், நீ ஒருத்தர் நீங்க சபையில ஒருத்தர் பாட்டு பாடுறாங்கன்னா அவங்க எல்லாரும் பாராட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு ஆச்சரியம், கர்த்தர் நடத்துறாருன்னு வரும். ரெண்டாவது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண உடனே அதையும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும், கர்த்தர் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறார். அடுத்தடுத்து அவங்க செய்யும் போது எல்லாரும் கொஞ்சம் லைட்டா அவர் மேல ஒரு மரியாதை வைப்பாங்க. உடனே அது அவங்க அதுல பலப்பட்டுருவாங்க, இனிமேல் நாம தான் கர்த்தர் நம்ம நடத்துறாரு, நம்ம கூட இருக்கிறாரு, இப்படி நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க அடுத்த ஸ்டெப்ல சில காரியங்களை தைரியமா துணிகரமா தானா செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. என் கூட கர்த்தர் இருக்காரு, என் கூட ஏசப்பா இருக்காரு, என்னை அழைச்சிட்டாரு, உண்மைதான், தெரிந்து கொள்ளல. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட பிறகு என்ன பண்ணிருக்கான், நல்லா கவனிங்க, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து காட்டு நின்று, நல்லா கவனிங்க, பலப்பட்ட போது மேட்டுமே அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபம் பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருக்குரிய ஆலயத்துக்கு பிரவேசித்தான். தூபம் காட்டுறதெல்லாம் ஆரோனின் வேலை. அவன் தான் ஆசாரியன், மோசையோட சகோதரன் ஆரோன், அவனுக்கு ஆசாரியன். அதுக்குதான் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு, இந்த கனமான ஊழியத்தை ஆரோனை தவிர வேறு ஒருவரும் பெறல. அப்படி அவன் தான் பெற்றான். அப்படி பெற்றதுனால மட்டும்தான் என்ன, அவனால மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய
ஒருவன் அதை செய்ய முடியாது. ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு ஒருவனும் செய்ய முடியாதுன்னு புதிய ஏற்பாடுல தெளிவா இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாடுல ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு எல்லாரும் ஏசப்பா அழைக்கிறான், ஆமா நிச்சயம் எல்லாரும் அழைக்கிறார் தான். ஆனா ஆரோனை போல கனமான இந்த ஊழியத்தை அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும், நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா கனமான ஊழியத்துக்கு நீங்க அழைக்கப்படல, கனமான பாத்திரத்துக்கு நீங்க அழைக்கப்படல. உங்களுக்குள்ள இருதய மேட்டிமையாவது காரணம்னா அதுதான் இந்த விஷயம் தெளிவா சொல்லப்படுது. அவனை 4 பேர் பெருமையா பேசும்போது, அவனை பார்க்கும்போது அவன் ஆச்சரியப்படுறான். அடுத்தடுத்து ஒரு மரியாதை உண்டாகும் போது அவனுக்குள்ள பலப்படுறான். பலப்பட்டவன அவனுக்கு இருதயம் மேன்மையாயிடுது. மேட்டிமையாகி தன்னிச்சையா செயல்படுறான். எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், எங்க கூட ஏசப்பா இருக்கார், என்னை அழைச்சிட்டார், ஆனா தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். நான் கூட உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல பார்த்தோம்னா அங்க சொல்லப்படுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாவது பாருங்க, அழைப்பு தெரிந்து கொள்வது எப்படி இருக்குன்னு பாருங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், நல்ல கவனிங்க, தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்க. ஒரு ஊழியம் செய்ய நீ வரனா முதல்ல நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ரெண்டாவது அவர் மனிதனால் அவர் ஏற்படுத்தின ஊழியக்காரனால நீ அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருந்தாலும் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எபிரேய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அவ்வளவு அழகா சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் ஆரோனை போல கனமான இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய எவனும் தானா ஏற்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இந்த உசியா என்ன பண்ணானா, வேத வசனத்துல மறுபடியும் பாருங்க 2:26 அவன் பேர் புகழப்படும் போது அவனுக்கு ஆச்சரியப்பட்டான். ரெண்டாவது அது மேலும் மேலும் பெருகும் போது அவன் பலப்படுறான். பலப்பட்ட பிறகு அவரே ஸ்ட்ரெயிட்டா போய் தூரம் காட்ட போயிறாரு பலிபீடத்துல ஏறி. இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா பலிபீடத்துல ஏறி நிக்கிறீங்க. பலிபீடத்துல கர்த்தரால், பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் தேவனுக்கு ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியமாயும் மனுஷன் அங்கீகரிக்கப்பட்டமாய் இருக்கணும்னு ரோமர் 14:18 சொல்லப்படுகிறது. எபிரேயர் 5:4-6 அங்க பாக்குறோம். எபிரேய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலும் சரி, ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய தானாக ஏற்படுகிறது இல்லை. இவர் என்ன பண்ணாரு, தானா போய் என்ன பண்ணிருக்காரு, உசியா அவன் பலப்பட்டு போய் தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவருடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருக்கு என்ன பண்ணா, பலிபீடத்தின் தூபம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்போ ஆசனாகிய அசிரியாவும் அவனோடு கூட கர்த்தருடைய ஆசர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் போய் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அவன் அப்பயும் திமிர துணிகரமா இருக்கிறான். ஆனா அவன் அந்த துணிகரமா செய்யும் போது பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஊழியக்காரர்கள் மேலே அவன் கோவப்படுறான். என் கூட இருக்கிறது இது பண்றீங்களா, கர்த்தர் என் கூட இருந்த மாதிரி அவன் ஒரு நினைப்பு வச்சிருக்கான். அப்போது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலத்தை தன் கையில பிடித்து ஆசாரியர் கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அவன் மீறி அந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மீறி செய்யறதுனால எத்தனை பேர் தடுமாறுறீங்க, எத்தனை பேர் விழுந்து போறீங்க, எத்தனை பேர் என்ன பாவத்துல சாபத்துல எத்தனை பேர் பிரச்சனையில விழுந்து போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் வர மாதிரி வருது, கேட்டா சோதனை நீங்களா சொல்லிக்கிறீங்க, கர்த்தரை புடமுடுறான்னு சொல்லிக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கா பாருங்க. அந்த கனமான பாத்திரத்துக்கு தகுதியா இருக்கீங்களான்னு பாருங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கீங்களா பாருங்க. உண்மையிலே தேவன் உங்களோடு பேசுறாரா, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரா, தேவன் அந்த பாத்திரத்துக்கு உங்களை ஏற்படுத்தினாருக்கான்னு பாருங்க. தேவனுடைய அழைப்புல ஒவ்வொரு பாத்திரம். சுவிசேஷகன் ஊழியங்கள் 5 ஊழியம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஊழியத்தை தாண்டி தேவன் ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரமா பயன்படுத்த நிச்சயமா பயன்படுத்த விரும்புறாரு. இதோ நான் பேசிட்டு இருக்க ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு,
அதே போல ஒருத்தங்க சபையில போனா பெருக்குறாங்க, ஒருத்தங்க மைக்கு எல்லாமே ஆளுங்க ரெடி பண்ணி போடுவாங்க, ஒருத்தங்க கிளீன் பண்ணுவாங்க, ஒருத்தங்க தண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஆளுக்கு எல்லாரையும் கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரமா ஏற்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஆரோனை போல கனமான இந்த ஊழியத்தை அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டால் ஒழிய தானா ஏற்பட முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. யாராலும் ஏற்பட முடியாது. நீங்க நிறைய பேர் தானா அந்த கொஞ்சம் ஒருத்தர் நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அது யாருன்னா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துடும். நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, ஒரு யாருன்னா ஸ்தோத்திரம் சொல்லிட்டாங்கன்னா உடனே சூப்பர்ட்டானா ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் வரும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்டெடி ஆயிடுவீங்க. நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் இப்படி போயிட்டு இருக்கீங்க. அழைப்ப பாருங்க. மேட்டி மேடை கூட இருக்கு. எதனால மேட்டிமே ஆகுதுன்னா இதனாலதான் மேட்டிமே ஆகுது. ஒருத்தர் உங்களை புகழும் போது ஆச்சரியம் உண்டாகுது, மேலும் அதிகமா புகழும் போது நீங்க பலப்பட்டு மேட்டிமே ஆகுது. மேட்டிமை இதனாலதான் வருது. ஏன்னா ஒருத்தர் அழகாகிறானா, நீ எல்லாம் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டா போதும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நடந்த விட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நடப்பாங்க. ஒருத்தங்க வசதியா இருக்காங்கன்னு வச்சுங்க, முதல்ல அவங்க கொஞ்சம் வசதி வரும்போது ஒருத்தங்க மரியாதை கொடுத்து நின்று பேசினாங்க, கை கட்டி பேசணும்னு வச்சுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டைலா நடப்பாங்க. அடுத்தடுத்து வசதி வரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசதி அவங்க மேட்டிங் ஆகி அவங்க முன்னாடி கால் மேல காலை போட்டு உட்காருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய இறுதியும் மேட்டிங் ஆகக்கூடாது. ஏன்னா அது கர்த்தர் வெறுக்கிறார். இருதயம் மட்டும் மேட்டிங் ஆகக்கூடாது. மேட்டிங்கான கண், அதுதான். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, பொய் நாவு. பொய் நாவு. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, லேவியரக புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் வேண்டும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா ஆண்டவர் தேவன் அற்புதமா சேர்த்து சொல்றாரு. நீங்க களவு செய்யாம அப்படி வஞ்சனை செய்யாமலும் ஒருவருக்கு பொய் சொல்லாமல் லேவியர் 19 பார்க்கலாம். அதே கொலோசியர் 3:9 என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையில் கலைந்து போட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருந்தீங்க அது வேற. இப்போ உங்க ஒருத்தருக்குள்ள கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் 99% பொய் சொல்றாங்க. ஏன்னா மனுஷன் மாதிரி நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பார்வை மனுஷனா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவன் விசேஷித்தவன். நீங்க சொல்ற பொய் அப்ப தெரியாம போகலாம், நிச்சயமா ஒரு நாள் தெரிய வரும். இல்ல அப்பவே கர்த்தர் அவனுக்கு ஊழியக்காரன் வெளிப்படுத்திடுவார். வெளிப்படுத்தினார்னா ஊழியக்காரன் அவங்ககிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்காம இவன் தப்பு செய்யறான்னு சொல்லி ஆண்டவரே இவனை மன்னிப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க நம்ம வேதத்துல பாக்குறோம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு திட்டமா சொல்றாரு. அவன் சொல்ற பொய்ய டைரக்டா அடிக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி சொன்ன நிறைய விசுவாசி சபையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா 4 பேர் மத்தியில நான் பொய் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே பொய் சொல்லிருப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, தூரம் போயிடுவாங்க, விட்டு போயிடுவாங்க, சபையை பத்தி குறை சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். அவங்க செய்த பொய்யை ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்க பேசுற பொய்ன்றது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நிறைய பேர் விட்டு போயிடுவாங்க சபையை விட்டு, சபை பேர்ல குறை சொல்லிட்டு சபையை விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க நிறைய ஊழியக்காரங்க பாவம் கர்த்தரை நோக்கி பாக்குறாங்க, இந்த ஏதோ சந்தர்ப்பம் சொன்னு தெரியல, அதனால அவங்க பொய் சொன்னதில்லை. சரி, அவங்க பொய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் வாக்குவாதம் பண்ண முடியாம, அவங்கள கண்டிக்க முடியாம ஒரு சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைதியா போயிடுறாங்க. ஆனா வேதம் சொல்றது ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1-5 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சபிராலும் தங்கள் காணாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அருகே அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின் அதன் கிரைய உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அவன் நினைக்கிறான் ஊழியக்காரங்கிட்ட பக்கத்துல இருக்க விசுவாசிகிட்ட பொய் சொன்னு நினைக்கிறான். ஊழியக்காரன் நிறைய பேர் இன்னைக்கு இதுல ஒரு சில ஊழியக்காரங்க அபிஷேகம் பெறாதவங்க, சரியா தேவனுடைய அழைப்பு இல்லாதவங்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா
நீ ஊழியக்காரோட சொல்லாதம்மா உண்மையெல்லாம், ஏன்னா ஒரு நாள் அவன் வந்து 4 பேர்ட்ட சொல்லிடுவான், போட்டு கொடுத்துருவாமா, அதனால நீ கர்த்தர்கிட்ட சொல்லுமான்னுவாங்க. அதனால கொஞ்சம் கவனிங்க, ஊழியக்காரங்கிட்ட நீ பொய் சொன்னாலே அது தேவனிடத்துல பொய் சொல்றதுக்கு சமம். நீங்க வேறு சொல்லுது, நான் சொல்லல. ஊழியக்காரன் முதல்ல நீங்க மறைக்காம இருக்க. ஒரு உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு. நீ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணாம இருந்தாலும் சரி, கரெக்டா டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு மறைக்காம கரெக்டா சொன்னாதான் அதை வச்சு அவன் ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அவனால கொடுக்க முடியும். ஒண்ணு. அதே போல அட்வொகேட் கிட்ட நீ தப்பே பண்ணினாலும் நடந்த சம்பவத்தை சரியா சொன்னாதான் அதுல யார் என்ன திருமணம் பண்ணிருக்காங்கன்றது வச்சு உன்னை காப்பாற்ற முடியும். இல்ல தப்பு நீ பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு தப்பிக்கும்படியான வழிகளை எப்படி செஞ்சா காப்பாத்தலான்றதையும் வக்கீல் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி கரெக்டா செய்யறதுக்கு நீ உண்மையை சொன்னாதான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு வக்கீல் ஒரு டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது நம்ம சொல்றோம், ஏன்னா நம்மளை காப்பாற்றக்கூடியங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகம் 13:17 உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணவர்களா இருக்கிறாங்க உங்க மேற்கொண்டு ஊழியர்காரங்க. அவங்க கிட்ட நீங்க பொய் சொன்னா அவங்க தேவனிடத்துல எப்படி உனக்காக பரிந்து பேசும்போது அந்த ஜெபம் கேட்கப்படும். அவங்க எப்படி தேவனிட பரிந்து பேச முடியும்? பொய்ய மறைக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாது, ஊழியக்காரன பொய் சொல்லாதீங்க, உண்மையை ஒத்துக்க சரண்டர் ஆகுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார். தாவீது காத்து வந்து தாவீது செய்த உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டான்னு சொல்லி டைரக்டா சொல்றாரு காத்து. தாவீது மறைக்கல. அவன் ஊழியக்காரன் நம்மளோட கிட்ட சின்ன நம்மளோட நமக்கு கீழே நினைக்கல. அவரு காத்து கிட்ட சரண்டர் ஆவார், ஊழியக்கார்ட்ட ஓப்பனா சொல்லிடுறாரு, நான் கர்த்தர் இருக்கிறது பாவம் செய்யணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஒத்துக்கிட்டாரு, சரண்டர். ஆனா இங்க அப்போஸ்தலர் பேதுருக்கிட்ட அவங்க கர்த்தருக்காக கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அந்த காணாட்சியை கர்த்தர் பார்த்துல ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு எடுத்து வைக்கிறாங்க. பேதுரு கேட்கிறாரு, பேதுரு அவனுக்கு அனனியாவின் நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நல்ல கவனிங்க, பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்கிறபடி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இதை விற்கும் முன் உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின் அது கிரியை உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதை இப்படி எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷத்துல இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னா. பேதுருவிட தான் தந்து வைக்கிறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, பரிசுத்தாவிடத்தில் நீ பொய் சொல்லி தேவனிடத்தில் என்ன பண்ணிட்ட? பொய் சொல்லிட்ட. ஹல்லேலூயா. அவன் மட்டும் போனானா அவனோடு கூட அவன் மனைவி சிங்கிச்சான். அவன் மனைவி பின்னாடியே வரா. அவங்ககிட்டையும் கேட்கிறார், நல்லா கவனிங்க, அவங்ககிட்டையும் கேட்கிறார். ஏறக்குறைய 3 மணி 7 வந்து பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 7 இருந்து. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? இங்க தெளிவா கேட்கிறாரு மனைவிட்டமா, நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க கேட்க முடியுமா? கர்த்தருக்கு என்னோட சொத்தை கொடுப்பேன்னுவாங்க, கர்த்தருக்கு என் நகை கொடுப்பேன்னுவாங்க, கர்த்தருக்கு என் தசமபாகத்தை நான் முழுசா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கர்த்தருக்கு என்னோட வருமானத்தை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? தசமபாகத்தை முழுசா கொடுக்காம அதுல பாதி அவங்க சந்தர்ப்பம் பாதி கட் பண்ணிட்டு பாதி கொடுப்பாங்க. கேட்க முடியுமா ஊழியக்காரன்? கேட்டா விரோதி ஆயிடுவான். கேட்டா என்ன எங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்லுவாங்க. சொத்து விற்பாங்க, சொத்துல முழுசா தர சொல்லுவாங்க. திடீர்னு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்க வச்சுக்கணும், பிள்ளைங்க இருக்குது 4 பேர் சொல்லுவாங்க, உடனே அதை கேட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஊழியக்காரர் கேட்க முடியுமா? கொடுக்கறத வாங்கிக்கணும் தான் ஊழியக்காரர் அப்படின்னு நீங்க நினைக்கிற காலமா இருக்குது. அந்த மாதிரி தான் தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யவே மாட்டார். ஊழியக்காரன் ஒரு வழி இல்லாம கேட்டா தப்பா இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கர்த்தர் அவங்க பார்த்துட்டு போறாரு அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, கிடைச்சவருக்கு லாபம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு சில ஊழியக்காரன். தைரியமா பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஒருத்தருக்கு பொய் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் வந்தா கண்டிப்பா பொய் சொல்லக்கூடாது. சபையில ஒரு ஊழியக்காரன் பொய் சொல்லவே கூடாது. நான் இதை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டுகிட்ட, ஆனா ஊழியக்காரர் கேட்கும்போது இல்லைன்னு தப்பு செஞ்சிருப்பேன். ஊழியக்காரன் எடுத்து அது ஓரளவு தான், நிறைய ஃபுல்லா கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் உனக்கு போய் தெரியும், சரி 4 மத்தியில சொல்லக்கூடாதுன்னு. ஓரளவு தனிப்பட்ட முறை சொல்லும் போது நீ மறுப்ப இல்லைன்ட்டு போயிட்டே இருப்ப. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியக்காரன் மனுஷனை பாக்குற, ஆனா கர்த்தரோ தனக்குள்ள அவனுக்குள்ள அவர் இருக்கிறபடினால, அதாவது பரிசுத்தானத்தில் போய் சொல்கிறபடின்னு சொன்னாரு பேதுரு. பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க சொல்றது ஊழியக்காரங்கள தேவன்கிட்ட போய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. இங்க தெளிவா கேட்கிறாரு, இவ்வளவுதான் வித்தீங்களான்னு கேட்கிறாரு. ஆமான்றா. அவ்வளவு
அப்போ உன் புருஷன் அடக்கம் பண்ண கைகள் காலம் வந்து நிற்குது, நீயும் போ அப்படின்ற அவரு மறைச்சு போற. அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு அழகா. என்னன்னா நல்ல அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி, இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேருமே பொய் சொல்றதுக்கு உடன்பட்டாங்க, பொய்யை விரும்பிட்டாங்க. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற உடன்பட்டாங்க 2 பேருமே. கொஞ்சம் வஞ்சித்து வச்சு பேசிட்டு என்ன பண்ணலாம், இவ்வளவுதான் வித்துன்னு சொல்லிக்கலாம், இப்படியே நம்ம வாழ்ந்துக்கலாம், இதை வச்சு கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம், இவங்களுக்குள்ள பிளான் பண்ணிட்டாங்க. பொய்யை விரும்பி செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யறவங்க புறம்பே இருப்பார்களாம், நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். புறம்பேங்கிறது தள்ளப்படுறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, ஒருவருக்குள் பொய் சொல்லாதிருங்க, சபையில பொய் சொல்லாதீங்க, ஊழியக்காரத்துல பொய் சொல்லாதீங்க, தேவனுடைய மனுஷங்கிட்ட பொய் சொல்லாதீங்க, சகோதரர்களுக்குள்ள பொய் சொல்லாதீங்க, சகோதரர்களுக்குள்ள பொய் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அட்லீஸ்ட் தேவ மனுஷனா இருக்கிற ஊழியக்காரத்துல பொய் சொல்லாதீங்க. ஏன்னா அப்பதான் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அவங்க நம்மளை காப்பாத்தி விடுவாங்க இந்த பூமியில. உங்களை நரகத்துக்கு காப்பாத்தி கொடுக்கிறவங்க கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரங்களை மறந்துடாதீங்க. அவங்க கிட்ட நீங்க பொய் சொன்னீங்கன்னா இங்க பூமிக்கு நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா பாதாளத்துக்கு நீங்க தப்பிக்க முடியாது, நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற புறம்பே இருப்பார்கள் சொல்லப்படுது. தேவனுடைய மனுஷங்கிட்ட ஊழியக்காரன் நீங்க பொய் சொன்னீங்கன்னா நரகத்துக்குள்ள போவீங்க. இங்க இருக்கிற வரைக்கும் டாக்டர் வந்து இந்த உலகத்துக்கு உங்களை காப்பாத்தலாம், ஆனா ஊழியக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை காப்பாற்றி நரகத்துக்கு உங்களுக்கு தப்பிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால எனக்கு அன்பான சகோதரி சகோதரி குறிப்பா சொல்லுகிறேன், தேவ மனுஷனிடத்துல ஊழியக்காரர்கள் பொய் சொல்றதை நீங்க விட்டுருங்க. நீங்க நினைக்கலாம் அவங்க வீட்டுல நடக்கிற 100 பிரச்சனை, ஒரு பிரச்சனை தான் ஊழியக்காரன் தெரியும், 99 தெரியாது. அந்த 99 விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு பொய்யை நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்க. அதனாலதான் இன்னும் நீங்க ஈடேற முடியாம, வாழ்க்கையில முன்னேற முடியாம, பரிசுத்தாவியுடைய விடுதலை பெற முடியாம, கர்த்தர் கொடுக்க வேண்டிய அற்புத அதிசயத்தை பெற முடியாம இங்க வரைக்கும் தவிச்சிட்டு இருக்கீங்க. ஊழியக்காரனை பார்த்தா ஒரு பேச்சு, ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள வந்த ஒரு பேச்சு, ஊழியக்காரன் சபையில வந்த ஒரு பேச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஊழியக்காரன் நீங்க போய் சொல்லல, தேவ மனுஷன்கிட்ட போய் சொல்றீங்க, தேவன்கிட்ட போய் சொல்றீங்க, பரிசுத்த ஆவிடத்தில் போய் சொல்லுகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகை. அதாவது குற்றமே செஞ்சிருக்க மாட்டான், தப்பே பண்ணிருக்க மாட்டான், அவனை போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், காட்டி கொடுத்துருவோம், அவன் மேல பழி சுமத்துவோம், அவனை அடிச்சிருவோம், அவனுக்கு விரோதமா எதனா செஞ்சிருவோம். இதெல்லாமே வந்து என்னன்னா குற்றமே செய்யாதவனுக்கு நம்ம செய்யற பாவம். அதாவது அவன் ரத்தம் சிந்துறதுக்கு நாம காரணமாகும். அதான் குற்றமற்றோட ரத்தம் சிந்துகைன்னு சொல்றாரு. இதை கர்த்தர் வெறுக்கிறார். பார்க்கலாம், லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 49 51 வரைக்கும் படிக்கிற பாருங்க. ஆதலால் தேவ ஞானமானது, நல்ல கவனிங்க, ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவரிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை கொண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசி ரத்தப்படியையும் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபேலின் ரத்தம் வரைக்கும், ஆபேல் ஒண்ணுமே பண்ணல, அண்ணுக்கு துரோகம் பண்ணவே இல்லை. அவன் மாட்டு கடவுளுக்கு அவன் எப்படி அண்ணன் பலி செலுத்தினாலும் அந்த மாதிரி ஆபேலும் பலி செலுத்தி சந்தோஷப்பட்டிருந்தான். ஆனா அவனுக்கு நன்மை நடந்துச்சேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆபேலை என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான் காயின். ஆபேலை கொன்னுட்டான் காயின். அதே போல கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிய ஊழியக்காரர்கள் அனுப்பி இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எந்த தப்பும் செய்யாதவங்களை அடிக்கிறாங்க. அவங்க ரத்தம் சிந்துறதுக்கு இவங்க காரணமாகறாங்க. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கறாங்க நிறைய விஷயங்கள். கர்த்தர் உங்களை பார்க்கறாரு.
நம்மளால ஒருத்தருடைய பாவத்துக்கு நம்ம ஆளாகணும். அவங்க குற்றமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல உள்ள அந்த ஏதோ ஒரு சின்ன காரணத்துல, ஏதோ ஒரு ஆசையினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவங்க நம்ம காட்டி கொடுப்போம், இல்ல அடிச்சிடணும் ஏதாச்சும் ஒரு வழியில. அதனாலதான் இந்த தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறதுன்னு சங்கீதம் 106:38 கர்த்தர் சொல்றாரு. ரத்தத்தால தீட்டுப்பட்டிருக்கான். ஏன்னா ரத்த சிந்து ஹெவியா இருக்கு. உபாகம புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அதான் சொல்லப்படுகிறது. ரத்த சிந்துதல் அதிகமா இருக்கான். அதனால அடுத்தவன் ரத்த சிந்தலுக்கு நம்ம என்ன பண்ண கூடாது, காட்டி கொடுக்கிற காரியம், சம்பந்தம் இல்லாம அவங்க மேல அடிக்கிற காரியம், அவங்க மேல பழி சுமத்துறது, இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. குற்றமற்றவருடைய ரத்த சிந்தையை நம்மளால வந்துடக்கூடாது. ஒருத்தன் நல்லவன் தெரிஞ்சா, ஒரு தப்பு செய்யறது தெரிஞ்சா, நாம அவனை எதுவும் நம்மளால அவனுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்க. அப்படி மீறி வந்ததுன்னா கர்த்தர் உன்னை வெறுக்கிறார், அந்த காரியத்தை வெறுக்கிறார். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 21வது வசனம். சங்கீத புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை பாருங்க. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்களா, நீதிமானுடைய என்ன பண்ணிருக்காங்க, ஆத்மாவுக்கு, நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமா கூட்டம் கூடி குற்றப்படுத்துறாங்க. ஒரு பாவமும் செய்யாத, ஒரு தவறும் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அவர்கள் கூடியது ஒரு பக்கம்னா, கூடவே இந்த யூதாஸ் காட்டி கொடுத்தான். அவர்கள் கூட்டம் கூடியதுக்கு இவன் காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. குற்றமில்லாத ரத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த பூமியில அநேக தேவர்கள் உண்டு, இயேசுவை போல் ஒரு தேவன் இல்லைங்க. நமக்காக தன்னையும் தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். பரிசுத்தமாவே வாழ்ந்து முன்மாதிரியா நமக்கு வைத்து விட்டு போனார். ஹல்லேலூயா. பிலாத்தினிடத்தில் அவன் மனைவி அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. நியாயத்திற்கு கொடுக்கும்போது பிலாத்தும் அழகா சொல்லுவார், இவர் ரத்தப்படி என்மேல் சுமராத இருக்குன்னு சொல்லி கையை கழுவுவார். அப்போ அந்த ஜனங்க இவன் ரத்தப்படி என் மேலேயே வரட்டும் அப்படின்னுவாங்க தைரியம். ஆனா இவங்களெல்லாம் காட்டிலும் கூடவே இருந்த யூதாஸ் அந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து, அதன் பிறகு சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல 4-8 வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 27:4 பார்க்கலாம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சேர்த்தான். பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கப்பட்டினை இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணதற்கு கொயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா தயவுசெய்து நோட் பண்ணுங்க. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து அவங்க ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, இவங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரிகள் பரிசு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவன் உணர்ந்து யூதாஸ் சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டு இந்த 30 வெள்ளிக்காசுக்காக எனக்கு இந்த வெள்ளிக்காசு வேணாம் அப்படின்றான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது உண்பாடுறா, நீ காட்டி கொடுத்த நான் என்ன பண்றேன், அது உண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கைய அவங்களுக்கே தெரியுது இது குற்றமில்லாத ரத்தம். அதனாலதான் பாருங்க, அவங்களே இந்த காணிக்கைய காணிக்கப்பட்ட போட்டுறாதீங்க, ஏன்னா இது என்னது, ரத்த கிரியத்துக்கு உட்பட்டது, ஏன் காட்டி கொடுத்ததுனால அந்த காணிக்க, ஆனா அதுல போடாதீங்க, இதனால ஒரு நிலத்தை ஒண்ணு வாங்கி வச்சு அதுல சொல்றாங்க என்னது, கொயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அதாவது ஆலோசனை, அந்நியரை அடக்கம் பண்ணதுக்கு, நம்மள நாமெல்லாம் பரிசுத்த ஜாதி, அந்நியரை அடக்கம் பண்றதுக்கு அந்த நிலத்தை வாங்கி போடுங்க அந்த பணத்துல அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கே தெரியுது இது நமக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த பணம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பொய் சாட்சி சொல்றதுக்கு, அதாவது ஏதோ ஒரு விதமா நிறைய பேருக்கு விரோதமா பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றோம், பொய்யான காரியத்தை குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமா காட்டி கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தை, அவங்க ரத்தம் சிந்ததுக்கு நாம ஆளாயிடுறோம். அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள பாக்குறது இல்லை, உடனே வாய் விட்டுருவோம், சண்டை போட்டுருவோம்.
அந்த குடும்பம் எப்படின்னு பார்க்க மாட்டோம், அவன் ஃபேமிலி எப்படின்னு பார்க்க மாட்டோம். உடனே வார்த்தை விடுறது, சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது. ஒருத்தவங்க தெரியாம செஞ்சாங்கன்னா அது அவங்க உடனே அவங்கள அது ஒரு பழி தீர்த்துக்குது. அவங்க யார் என்ன ஏதுன்னு பாருங்க. அவன் நல்லவனா இருந்தா அவங்க மன்னிங்க, கெட்டவனா இருந்தாலும் மன்னிங்க. ஒரு விஷயத்துல அவன் தவறு இருக்க மாட்டாங்க, நாம எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தவறுன்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா எதனா ஒரு விஷயத்துல அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அந்த விஷயத்துல போய் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிருவோம், அதுலயும் அவன் குற்றம் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். அப்போ ஆக மொத்தத்துல ஒரு குற்றமில்லாத ஒருத்தருடைய ரத்தம் நம்மளால சிந்தப்பட்டிருக்கூடாது. அதனால நம்ம முதலியே பார்த்தோம், சங்கீதம் 106:38 இந்த தேசம் ரத்தத்தால தீட்டுப்பட்டது. உபாகம் 19ஆம் அதிகாரத்தில் அதனாலதான் சொல்லுது, ரத்தம் சிந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அதனாலதான் நிறைய பேர் வெட்டி கொண்டு இருக்கிறார் அந்த யுத்தத்துக்கெல்லாம். ஆண்டவரே அந்த ரத்த பையெல்லாம் என்கிட்ட கேட்காதப்பா அப்படின்னு சொல்லுவார் தாவீது. நீங்க சங்கீத புஸ்தகம் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், ரத்தப்பள்ளி மட்டும் வந்துடக்கூடாது. நம்ம மேல குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தனை விட்டுக்கூடாது. வேர்வை துளி கூட ரத்தம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அந்த வேர்வை துளி ரத்த துளியா கீழே விழுதான். ஹல்லேலூயா. வேலை செய்யக்கூடிய கூலியை ஏமாத்திடக்கூடாது. நம்மளால அவன் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு காரணமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல அநேகமா வட்டிக்கு விட்டு அவன் ரத்த சிந்தத்துக்கு ஆராயக்கூடாது. இப்படி நிறைய காரியம் சொல்லிட்டே போகணும். நன்மை செய்வதன் மேல தீமை செய்யக்கூடாது. குற்றமில்லாத ரத்தம் உங்களால சிந்தப்பட்டவே கூடாதுங்க. அதனால தேசமும் தீட்டுப்படும். இன்னைக்கு எல்லா தேசமும் தீட்டுப்பட காரணம் என்ன? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனையோ பரிசுத்தவங்களை ஊழியக்காரங்களை அடிச்சிருக்கீங்க, எத்தனையோ விசுவாசிகளை கொண்டு இருக்கீங்க, எத்தனையோ பரிசுத்தோட ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குங்க. அதனாலதான் நம்ம மத்திய லூக்கா சுவிஸ்ல பார்த்தோம் 11ஆம் அதிகாரம் 49-51 இருக்குங்க. ஆபேலின் முதல் தீர்க்கதரிசியுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்துக்குரிய பலியை கண்டிப்பா கர்த்தர் வாங்குவார். அந்த நியாயத்தை நிச்சயமா கேட்பாரு. இயேசுவை காட்டி கொடுக்கும் போது பிலாத்து கை கழுவுறாரு, இந்த இவருடைய ரத்தப்படி என் மேல வரக்கூடாதுன்னு. அவனுக்கு சொல்றாங்க, பரவாயில்ல அந்த ரத்தப்படி எங்க மேல வரட்டும். குற்றம் இல்லாத ரத்தப்படி இவங்க வாங்கிக்கிறாங்க, கேட்டே வாங்கிக்கிறாங்க. நம்மளால ஒருத்தர் ரத்தம் சிந்திடக்கூடாது. குற்றம் இல்லாதவன ரத்தம் சிந்த நாம விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரன் கூட மனசு கஷ்டத்தோடு உங்களுக்கு செய்யக்கூடாது. அவன் கண்ணீரோடு கஷ்டத்தோடு வேதனைப்பட்டானா, அவன் கண்ணீர் துளி கூட ரத்த துளி என்று சொல்லப்படுகிறது. உன்னால ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் சிந்தினானா, உன்னால கதறி அவன் அழுதானா, நீங்க அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க சொல்ற சொல்லு, நீங்க நடந்துக்கிற வீதம், அவன் கத்திரத்துல போய் முறையிடுவதற்கு, ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்களே, நான் செய்யாத தப்படி பண்றாங்களே, என்ன இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி அவன் கதறி அழுது கண்ணீர் விட்டானா, அந்த கண்ணீருக்கு சொல்றல பதில் சொல்லி ஆகணும். உன்னால அவன் குற்றமில்லாதவனா இருந்து உன்னால அவன் ரத்தம் சிந்தப்பட்டுட்டான். அடிச்சு ரத்தம் வந்தாதான் கிடையாது, வார்த்தையில நீங்க அடிக்கிறீங்க. அதனாலதான் யோபு சொல்லுவார், நாவின் சவுக்குக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. யோபு 5ஆம் அதிகாரம் 20-21 நீங்க பாத்தீங்கன்னா, நாவின் சவுக்குக்கு என்ன மறைவா வைங்கப்பான்னு. அது சவுக்கு அடிங்க. இயேசு கிறிஸ்து சவுக்கால் அடிச்சாங்களோ, அந்த ரத்தம் எப்படி ஊத்துச்சு அந்த சவுக்கு அடி அடிச்ச, அந்த மாதிரி நாவும் சவுக்குன்றாரு. நீங்க நாவால பேசுற ஊழியக்காரனுடைய கண்ணீர் இல்ல, ஒரு குற்றமில்லாதவங்களுடைய ஊழியக்காரங்க இல்ல, ஒரு குற்றமில்லாதவங்க தப்பே செய்யாதவங்களை நீங்க பேசுற பேச்செல்லாம் கூட அவங்க கண்ணீர் விட்டாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். குற்றமில்லாத ரத்தத்தை நீங்க சிந்த விடவே கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தேசம் தீட்டுப்படுது. நீ பேசுற வார்த்தையில தீட்டுப்படுது. நாவு சிறியதான், ஆனா அந்த நாவு சிறியதா இருந்தாலும் சிறிய நாவு நெருப்பு மாதிரி, நாவு நெருப்புன்றாரு. அது சிறிய நாவா இருந்து வீட்டை கொளுத்துது, ஒரு வீட்டையே கொளுத்தி விட்டுருக்கு. யாராவது ஒருத்தர் வீட்டுல ஒரு சின்ன ப்ராப்ளம், யாராவது ஒருத்தர் விடுற வார்த்தை தான் அந்த வீடே அடிச்சுக்கும், மனவேதனைக்குள்ள உட்படுத்துறது. அதே மாதிரி நாவின் சவுக்கு என்று சொல்லப்படுது. உங்களால ஒருத்தர் கண்ணி சிந்தக்கூடாது, அது ரத்தத்துக்கு சமம். உங்களால ஒருத்தர் ரத்த சிந்த பற்றக்கூடாது, கைவிடப்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய இன்னைக்கு வக்கீலா இருக்கட்டும், காவல்துறையில எவ்வளவு நல்ல வக்கீல் இருக்காங்க, எவ்வளவு நல்ல காவல்துறை இருக்கு. ஆனா ஒரு சிலர் பணத்துக்காக
என்ன ஏதுன்னு விசாரிக்காம பணம் வருதுன்னு சொல்லி எத்தனையோ ஏழைகளை நல்லவங்களை நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளுறீங்க, இல்ல அவங்களை விசாரிக்காம அவங்களை ஒடுக்குறீங்க. அவங்க ரத்தம் சிந்த நிச்சயம் அவங்க கிட்ட கேட்கப்படும். நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பூமியில நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு நாள் வருவார், அந்த நேரத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்மளால ஒருத்தர் ரத்தம் சிந்திடக்கூடாது, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகை நம்மளால விழுந்துடக்கூடாது. பூமியில ஆபேலுடைய ரத்தம் பூமியில விழுந்ததுனாலதான் இயேசு வந்து அங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து காயினை பார்த்து கேட்கிறார், காயினே உன் சகோதரன் ஏதாவது நாயன் அவன் எங்க என்ன நானா காவல்காரன் கேட்கிறேன். ஆபேலின் ரத்தம் என்னிடத்துல வந்து பேசுன்னு சொல்றாரு. சிந்தப்பட்ட ரத்தம் அவர்கிட்ட பேசுதான். கண்ணீர் துளி பேசும், ரத்தம் பேசும். ஹல்லேலூயா. குற்றம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா உங்க வாழ்க்கை வீணப்படும். கண்டிப்பா நியாய விசாரிப்புன்னு தெளிவா சொல்றார் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 49-51 வரைக்கும். விட்டுறல மாட்டார். குற்றமடைய ரத்தம் சிந்தப்பட்டது, கண்ணீர் விழுந்தது, கண்டிப்பா நீங்க நியாய விசாரிக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 4 குறிப்புகளை நாம் அடுத்த நாட்களுக்குள்ள நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.